ஹாய், இன்றைக்கி ஆடி 2வது வெள்ளி படைக்க எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பெருசாக அந்த ஆடி வெள்ளி ஆடி கிருத்திகை அதெல்லாம் எதுவுமே தெரியாது. வீட்டில் சமைச்சாங்களா சாப்பிட்டோமா அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தேன். பெருசாக எதுவும் கற்றுக்கணும் செய்யணும் அப்படின்ற எண்ணம் கூட வரவே இல்லை. சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்கவே இல்லை. அப்பா அம்மா கிட்டேருந்து வர ஒரே வார்த்தை, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறே தெரியலையே, ஒரு குடும்பத்தை ரன் பண்ணணும்னா எல்லாத்தையும் கற்றுக்கணும், நீ எதுவுமே கற்றுக்கவே மாட்டேங்கிறியே அப்படின்ற ஒரு அட்வைஸ் வந்துடும். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சுக்கிட்டேனே. கல்யாணத்துக்கு முன்னாடி கேலண்டரில் எப்படா கவர்மெண்ட் லீவ் வருதுன்னு பார்ப்பேன். அதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படா இந்த கிருத்திகை அமாவாசை நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் எப்போ வருது அப்படின்ட்டு பார்த்து பார்த்து செய்கிறதா இருக்குது. இப்போ அம்மாவே எப்படிடி இப்படி மாறின அப்படின்னு கேட்குற அளவுக்கு என்ன இந்த லைஃப் மாற்றிடுச்சு. எல்லாமே நம்ம ஃபேமிலிக்காகவும் நம்ம குழந்தைங்களுக்காகவும் இன்னும் நிறைய கற்றுக்கிட்டே தான் இருக்கிறோம், இன்னமும் கற்றுக்குவோம். என்ன மாதிரி யாரெல்லாம் அம்மா வீட்டில் நல்லா ஜாலியாக ஊப்பி அடிச்சுட்டு இதை மாதிரி ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.